ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம ப்ரோக்கோலி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது யூசுவலாக வந்து குழந்தைங்க வந்து இந்த ப்ரோக்கோலி வந்து ரொம்ப விருப்பப்பட மாட்டாங்க. அதனால நம்மளுக்கு வந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக நம்ம ஊர் ஸ்பைசஸ்லாம் போட்டு, முட்டை அதெல்லாம் சேர்த்து இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ முன்னாடியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, நான் இதை வந்து வெறும் கட் பண்ணி பாயில் பண்ணி உப்பு அது மட்டும் போட்டுட்டு அப்படியே வந்து பச்சையாக சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். டேஸ்ட்டே இருக்காது சுத்தமாக. அண்ட் குழந்தைங்க கேட்கவே வேணாம், சுத்தமாக சாப்பிட மாட்டாங்க. அண்ட் சரி, அவங்களுக்கும் இதை இன்ட்ரடியூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி தான் வந்துட்டு ட்ரை பண்ணேன். ஸோ அதுக்கு வந்து நான் இப்போ நல்லா இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுட்டேன். கட் பண்ணி வச்சுட்டு சுடு தண்ணி வந்து ஒரு பாத்திரத்தில் எடுத்துட்டு இதெல்லாம் நம்ம உள்ளே சேர்த்துட்டு ஒரு 15 நிமிஷம் இதை அப்படியே ஊறட்டும் கொஞ்ச நேரம் அந்த சுடு தண்ணியில். நீங்கள் கொதிக்க விடணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. நீங்கள் இந்த மாதிரி ஊற வச்சிங்கனாலே போதும். ஒரு சுடு தண்ணியில் ஒரு 15 நிமிஷம். அதுக்கப்புறம் இதை நல்லா எடுத்துட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக சாப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பெரிய வெங்காயமும், நான் ஒரு பெரிய வெங்காயம் வந்துட்டு நல்லா இந்த மாதிரி சின்ன சின்னதாக சாப் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து இதை கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு லைட்டாக உப்பு சேர்த்துக்கோங்க. அது நல்லா சீக்கிரம் வதங்கிடும். அதுக்கப்புறம் சோம்பு தூளும் ஜீரகத்தூளும் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் பெப்பர் தூளும் சேர்த்தேன் ஸ்டார்டிங்கில். அப்புறம் மிளகாத்தூள் கொஞ்சம் காரத்துக்கு, அவ்வளோதான். ஸோ இது வந்து நல்லா வதக்கிட்டு மசாலா வந்து ரொம்ப ட்ரை ஆகாமல் பார்த்துக்கோங்க, இல்லைனா கரிஞ்சிடும். ஸோ அதுக்கு தான் தண்ணி ஊற்றிக்கிட்டேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கணும். வதக்குனதுக்கப்புறம் நீங்கள் இந்த ப்ரொக்காலியை வந்து அப்படியே கொட்டலாம். இந்த ப்ரொக்காலி இப்போ வந்து பார்த்திங்கன்னா சாஃப்டாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம சுடு தண்ணியில் ஊற வச்சுருந்தோம் இல்லையா? ஸோ கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்கும் ஓரளவுக்கு. அதுக்கப்புறம் நல்லா இந்த மாதிரி அந்த மசாலாலே சேர்த்து வதக்கிட்டு மூடி வச்சுடுங்க. அந்த ப்ரொக்காலி இன்னும் கொஞ்சம் கூட நல்லாவே சாஃப்ட் ஆகும் ஓரளவுக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இதே பேனில், கொஞ்சம் பேன் பெருசாக இருந்துச்சு அப்படின்னா இதே பேனில் ஓரமாக ஒதுக்கிட்டு இதெல்லாம் வந்துட்டு முட்டை வந்துட்டு நான் இன்றைக்கி 3 முட்டை எடுத்திருக்கேன் இதுக்கு, இந்த ப்ரோக்காலிக்கு. உங்களுக்கு நிறைய பிடிக்கும் அப்படின்னா இன்னும் கூட சேர்த்துக்கலாம். ஸோ முட்டை வந்து எப்பவும் போல் உப்பு பெப்பர் போட்டுட்டு அதையும் வந்துட்டு கொஞ்சம் பொரியல் மாதிரி பண்ணிவிட்டு இதோட சேர்த்துட வேண்டியது தான். அப்படி ஒரே பேனில் பண்ண முடியல அப்படின்னா தனியாக ஒரு சின்ன பேனில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இது கூட இந்த ப்ரொக்கோலியோட சேர்த்து கலந்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. அண்ட் இது வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இது வந்து நான் பிரெட் கூட வச்சு சாப்பிட்றனால இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். இப்போ நீங்கள் ரைஸ்க்கு கூட இதெல்லாம் வந்து சாப்பிடலாம். சாம்பார் சாதம், தயிர் சாதம். அதுக்கு வந்து நீங்கள் இந்த வெங்காயம்லாம் வதக்கும் போது கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் நம்ம ஊர் மசாலா, உங்களுக்கு பிடிச்ச கரம் மசாலா, மிளகாத்தூள் அதெல்லாம் போட்டு கொஞ்சம் ஸ்பைசியாக பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து ரைஸ் கூட, அப்புறம் சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷு அது மாதிரி பண்ணி சாப்பிடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் கடைசியாக இது பண்ணி முடிச்சதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டுக்கோங்க. இல்லை கொஞ்சம் ட்ரையாக இருக்கும் இல்லையா? அதனால சேர்த்துட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். ஸோ நான் இன்றைக்கி வந்துட்டு இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸிங், சாலட் ட்ரெஸ்ஸிங்ஸ் இருக்கும், இல்லைனா வந்து ஃப்ரெஷ் க்ரீம் இருக்கும். இதெல்லாம் வந்து சேர்த்துட்டு நான் வந்து ப்ரெட்டெல்லாம் டோஸ்ட் பண்ணல. சும்மா இதை வந்து உள்ளே ஸ்டஃப் பண்ண போகிறேன். ஸோ அதனால் நான் இந்த ட்ரெஸ்ஸிங்லாம் கலந்து ஒன்றா சேர்த்துக்கிறேன். அண்ட் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இல்லை ஃப்ரெஷ் க்ரீம் அந்த மாதிரியும் கூட சேர்த்துக்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து நான் வந்து இந்த மில்லட்ஸ் பிரெட் எடுத்திருக்கேன். இது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம வந்து இந்த சீஸ் வச்சுட்டு மேலே வந்து இந்த பண்ணி வச்ச அந்த ப்ரொக்கோலி இதையும் சேர்த்துட்டு ஒரு பக்கம் வந்து சாஸ் சேர்த்துட்டேன். சும்மா நார்மல் டொமேட்டோ கெச்சப் சாஸ் தான். அதை சேர்த்திட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிட வேண்டியதுதான். உங்களுக்கு உள்ளே வந்துட்டு வேறு ஏதாவது பிடிச்ச காம்பினேஷன், அதாவது குக்கும்பர், டொமேட்டோ, அப்புறம் லெட்யூஸ் இந்த மாதிரி, அப்புறம் எக்ஸ்ட்ரா சீஸ், அது வந்து உங்களோட சாய்ஸு. குழந்தைங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி நம்ம வந்து கொடுத்துடலாம். ஸோ இது லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியான இது. அதே மாதிரி உள்ளே வேணும்னா உங்களுக்கு வந்து இந்த கிரில்டு சிக்கன்லாம் இங்கே வந்துட்டு பேக்கில் கிடைக்கும். ஸோ அதையும் வந்துட்டு வச்சிட்டோம் அப்படின்னா நல்ல ஃபுல்ஃபில்லிங்காக இருக்கும். நல்லா வந்துட்டு பசி தாங்கும் குழந்தைங்களுக்கு. டூர் போகும்போதோ இல்லை அந்த மாதிரி எந்த டைம் இதை பேக் பண்ணுறதும் ரொம்ப ஈஸி. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த லைட்டாக க்ரில் பண்ணியிருப்பாங்க இந்த சிக்கன் வந்து இந்த மாதிரி இதில். ஸோ இது ஈஸியாக இருக்கும் கொஞ்சம். சாப்பிட்டாங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் நமக்குமே இது வந்து நல்லா பசி தாங்கும் இது. இந்த மாதிரி வச்சு கொஞ்சம் ஹெவியாக சாப்பிடும்போது எக்ஸ்ட்ரா சீஸ் அதெல்லாம் நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கமலிஸ் vlog சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.